வீடியோ பக்கம் எல்லாத்துக்கும் ஹாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வைஃபை ரவுட்டர் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பழைய ரவுட்டர் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டால், இப்போ எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரும் புதுசாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும்போது அவங்க அதோட சேர்த்து ஃப்ரீயாகவே ஒரு வைஃபை ரவுட்டரும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இதனால பழைய ரவுட்டர் எல்லாமே அப்படியே நம்ம கிட்ட வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ரவுட்டரை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளோட வைஃபை ரேஞ்சை இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ரவுட்டர் வந்து நம்ம ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டராகவோ இல்லைன்னா ஒரு வைஃபை ரிப்பீட்டராகவோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த ரவுட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பொறுத்து. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பழைய ரவுட்டர் எதுவும் உங்ககிட்ட இல்லை, ஆனாலும் உங்களுக்கு வந்து வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஐ பட்டன்ல ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எப்படி எந்தவித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்தவித எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் என்னோட பிரைமரி ரவுட்டருங்க. ஸோ இந்த ரவுட்டரில் இருந்து தான் நான் வந்து கேபிள் வந்து என்னோட செகண்டரி பழைய ரவுட்டருக்கு எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நான் கேபிள் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களோட எல்லாத்துக்கும் வர்றது ஐஎஸ்பிலேருந்து வர கேபிள் கொடுத்துக்கிற போர்ட் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐஎஸ்பிலேருந்து வர கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த செகண்ட் போர்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற கேபிள். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த போர்ட்டில் தான் நான் வந்து என்னோட பழைய ரவுட்டருக்கு எக்ஸ்ட்ரா செகண்டரி கனெக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ரவுட்டரில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ நான் பழைய ரவுட்டரில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம பழைய ரவுட்டரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் போர்ட்டில் நம்ம எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஐஎஸ்பி லிங்க் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. இந்த எல்லோ கலர் போர்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரீ போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற 2 ரவுட்டரையும் எப்படி ஒரு ப்ரைமரி ரவுட்டராக கான்ஃபிகர் பண்ணுறது, அதாவது நம்ம ஐஎஸ்பிலேருந்து வர கேபிளை வந்து அந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை ஒரு ப்ரைமரி வைஃபை ரவுட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஈச் ரவுட்டருக்குமே நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ரவுட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா கிடச்சிரும். அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து நான் செகண்டரி ரவுட்டர், அதாவது உங்களோட பழைய ரவுட்டரை வந்து எப்படி ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேபிள் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கணுங்கிறத நான் சிம்பிளாக ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த இமேஜை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேபிள் கனெக்டிவிட்டி பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்கள் பழைய ரவுட்டரோட லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜோட ஐபி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணிங்கனாலே கேட்வே ஐபின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் ஆகிருக்கும். அதுதான் உங்களோட ரவுட்டரோட லாகின் ஐபி. ஸோ அந்த ஐபியை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரவுட்டரோட லாகின் பேஜ் வந்துருங்க. ஸோ என்னோட கேஸில் நான் ஐபி மாற்றிருக்கேன். ஸோ வேறு ஐபியில் இருக்குது. ப்ரைமரி ரவுட்டரோட ஐபி நான் 1, செகண்டரி ரவுட்டரோட ஐபி வந்து 254 அப்படின்னு சொல்லி நான் மாற்றி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி இருக்குது. உங்கள் கேஸில் வந்து .1 தான் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு அட்மின் சொல்லிட்டு உங்களோட டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிங்க் டைப் வந்து ஈத்தர்நெட் கேபிள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன் டைப் வந்து நீங்கள் பிரிட்ஜின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம புது ரவுட்டர்லேருந்து பழைய ரவுட்டருக்கு ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால கனெக்ஷன் டைப்பும் பிரிட்ஜின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிடுங்க. கான்ஃபிகர் பண்ணிட்டு அட்வான்ஸ் டேப் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் டேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டப்ஸ் போங்க. அட்வான்ஸ் செட்டப்ஸில் லேன் கனெக்ஷன், ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் மாற்றணும். பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து 1ன்னு இருந்திருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ப்ரைமரி ரவுட்டரோட ஐபி ரேஞ்சில் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஐபி எடுத்து நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணணும். லைக் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து 0.254 இல்லை 1.254 லாஸ்ட் ஐபி எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டிஹெச்சிபி சர்வரை வந்து டிசேபிள் பண்ணணும். இதுதான் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டிஹெச்சிபி சர்வர் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ரைமரி ரவுட்டரும் உங்களுக்கு ஐபி அசைன் பண்ணணும், செகண்டரி ரவுட்டரும் உங்களுக்கு ஐபி அசைன் பண்ணணும். ஸோ அதனால் கிளாஷ் வரும். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து டிசேபிள் டிஹெச்சிபி சர்வர்னு ஆப்ஷன் கொடுக்கணும், அது மஸ்ட்டு. ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு மேலே இருக்கிற ரவுட்டரோட ஐபி அட்ரஸும் மாற்றிட்டு நீங்கள் ஃபைனலாக சேவ் அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களோட ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி நம்மளோட பழைய ரவுட்டரை
ஒரு வைஃபை ரிப்பீட்டர் ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டரா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆப்ஷன்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க வந்து கேபிள் லே பண்ணணும். சில பேருக்கு வந்து கேபிள் வந்து வீட்டுக்குள்ள லே பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஃபீஸிபிள் இருக்காது. ஏன்னா வீட்டுக்குள்ள அசிங்கமா தெரியற மாதிரி இருக்கும் கேபிள் லே பண்ணா, இல்லைன்னா லைக் வீட்டுக்கு பேக் சைட்ல எடுத்துட்டு வர முடியுற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கேபிள் லே பண்ண வேணாம், கேபிள் லே பண்ணா வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. சில ரவுட்டர் இப்போ புதுசா வர ரவுட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே வைஃபை ரிப்பீட்டர் ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுட்டர்லேயே உள்ள வயர்லெஸ் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அதுல வந்துட்டு யூசர்ஸ் வயர்லெஸ் ரிப்பீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டு அதுல போயிட்டு உங்களோட கரண்ட் வைஃபை நெட்வொர்க்கோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுட்டரே வந்து ஒரு எக்ஸ்டெண்டரா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரவுட்டரே உங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே எக்ஸ்ட்ரா ரவுட்டர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தனியாக கூட பே பண்ணி இதுக்காகவே சில வைஃபை எக்ஸ்டெண்டர் வைஃபை ரிப்பீட்டர்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட வைஃபை ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணி அதை ஒரு எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு அங்கேருந்து ஒரு சிக்னல் ப்ராட்காஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட கரண்ட் வைஃபை ரேஞ்ச் எது வரையும் இருக்குமோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் வைக்க முடியும். ஸோ அந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணா ஜஸ்ட் ஆல்ரெடி வர்ற சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுலேருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து திரும்ப புதுசாக ஒரு சிக்னலை ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஆப்ஷனில் வந்துட்டு உங்களோட வைஃபை சிக்னல் கிடைக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள தான் நீங்கள் இந்த வைஃபை ரிப்பீட்டர் வைக்க முடியும். நீங்கள் அதை தாண்டி வெளியே போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இந்த பழைய ரவுட்டரை ஒரு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வைஃபை ரிப்பீட்டரை யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட ஒரு எண்டில் ஒரு ரவுட்டர் வச்சிருக்கீங்க, அதோட கம்ப்ளீட் ஆப்போசிட் எண்ட் இன்னொரு ஒரு வைஃபை சிக்னல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வைஃபை எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா அந்த எண்ட் உங்களுக்கு வைஃபை சிக்னல் வராது. ஸோ அதனால நீங்கள் தனியாக அந்த மாதிரி கேபிள் லே பண்ணிட்டு அங்கே அந்த வைஃபை ரவுட்டரை வச்சு நீங்கள் வந்து அங்கேருந்து தனியாக நீங்கள் சிக்னல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு என்ன பொறுத்த வரையும். மேபி உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வைஃபை ரிப்பீட்டரோ இல்லைனா கூட ஒரு வைஃபை பழைய வைஃபை ரவுட்டரில் வைஃபை ரிப்பீட்டர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ரவுட்டர் கூட நீங்கள் வாங்கி வயர்லெஸ்ஸாகவே கூட நீங்கள் வந்து உங்களோட வைஃபை சிக்னலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.